ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிசம்பர் 30க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யுஎஸ் வந்து இந்தியாவோட நல்ல ரிலேஷன்ல இருக்கப்போது, இன்னும் நெறைய அக்ரீமெண்ட்ஸ் நம்ம போட போறோம். ஆனா கண்டிப்பா டாக்ஸ வந்து நம்ம கூட்ட போறோம். அ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம ஹம்பின்றவங்க, அதாவது கொன்னிரு ஹம்பி அப்படின்றவங்க வந்து 2024ல ரேபிட் செஸ் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க இவங்க. ஓகேவாங்க. ஸோ அடுத்து ட்ரான்குலைஸ்டு அப்படின்னா என்னதுன்னா, மயக்க மருந்து கொடுப்பதுன்னு அர்த்தங்க. ட்ரான்குலைஸ்டு. ஸோ இதுல வந்து பாருங்க, டேஞ்சரஸ் ஸ்கைஸ். ஸ்கை வந்து ரொம்ப ஆபத்தானது. எந்த ஸ்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்யா, உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கிற பகுதியில தான் இந்த அம் ஏர்லைன்ஸ் ஒண்ணு அசர்பைஜான் ஒண்ணு போயிருக்கு. ஸோ அங்க தான் இப்போ கிராஷ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி போர் நடக்கிற காலங்கள்ல அங்க இந்த ஏர்லைன்ஸ ஏதாவது ஒரு ஃப்ளைட் அந்த பக்கம் போறதுனால தான் நெறைய அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் நீங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டியும், சம்டைம்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வர சான்சஸும் இருக்கு. ஏன்னா ஆன்டி டெரரிசம்ன்ற கான்செப்ட்ல வரலாம். ஸோ அதனால நீங்க இத வாசிச்சு பாருங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, கொரியன் டிராமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் கொரியா முதல்ல சர்வாதிகார ஆட்சியில இருந்துச்சு. அந்த ஆட்சியில இருந்து அதுக்கப்புறம் அது வந்து இப்போ டெமோக்ரஸிக்கு மாறி இருக்கு. அதாவது மக்களாட்சிக்கு மாறி இருக்கு. அதுல நெறைய கரப்ஷன், நெறைய அப்யூஸ் ஆஃப் பவர வந்து துஷ்பிரயோகம் செய்றது இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த இதுல வந்து வெண்டட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. வெண்டெட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய ஆர்குமென்ட் லாங் டைம்க்கு நடந்தது வெண்டட்டா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து என்னதுன்னா, சேலஞ்சஸ் ஆஃப் ஹோல்டிங் ஜட்ஜஸ் அக்கவுண்டபிள். ஸோ ஜட்ஜஸ் வந்து கரெக்ட்டா வேலை செய்றாங்களா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. ஆனா அந்த கமிட்டி ஒழுங்கா செயல்படுதா? அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி யுபிஎஸ்சி ரிலேட்டட் கான்செப்ட் தான். பட் நீங்க வந்து ஒரு நாலேட்ஜ்க்காண்டி தெரிஞ்சுக்கலாம். இந்த இது ரொம்ப முக்கியங்க. ஃப்ரம் ஜெமினி டூ லம்மா, ஹவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டைட்டன்ஸ் ஷேப்டு தி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. டைட்டன்ஸ் அப்படின்னா பர்சன்ஸ் ஆஃப் கிரேட் ஸ்ட்ரென்த், இன்டெலெக்ட் பயங்கர அறிவு இல்ல இம்பார்ட்டன்ஸ். ஸோ லிஞ்ச் பின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. லிஞ்ச் பின் அப்படின்னா ஒட்டுறதுக்கான ஒரு காமன் அடேசிவ் மாதிரி. ஸோ பேக் போன்னு சொல்லலாம், சப்போர்ட்னு சொல்லலாம், ஆங்கர்னு சொல்லலாம். சப்போர்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்றது தான் லிஞ்ச் பின். டீச்சர்ஸ் ஆர் த லிஞ்ச் பின் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க அடுத்து இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2025 மே ரிங் இன் ஸ்மால் சேவிங்ஸ் ரேட் கட். ஸோ ஸ்மால் சேவிங்ஸ்னா கவர்மெண்ட் கொடுக்குற சேவிங் ஸ்கீம், செல்வ மகள் திட்டம் ஆகட்டும், பிபிஎஃப் ஆகட்டும், இதுல சின்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷன் இருக்கும் இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி இது சொல்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல்ங்க, வாசிச்சு பாருங்க. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, அதாவது இன்ஃபிளேஷனை அப்படின்றத பாருங்க. இந்தியா ஷட்ஸ் டவுன் இன்டர்நெட் 60 டைம்ஸ் இன் 2024, த லோவஸ்ட் இன் 8 இயர்ஸ். ஸோ 8 வருஷத்துல லாஸ்ட் இயர் மட்டும் 60 தடவை இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்களால் இன்டர்நெட் சேவை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது 60 டைம்ன்றது கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்ததுதான். யுஎஸ் இந்தியா டைஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும். ஆனா டாக்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஏறி இருக்கும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ங்க. இதையும் வாசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க டாக்ஸஸ் ஏத்துறதுனால நம்ம எக்கானமி எப்படி பாதிக்கப்படுதுன்னு இதுல நம்ம பார்க்க முடியும். ஓவர் 3 இயர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் ரைஸ் 30%. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோட விலை வந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ? 3 வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நிறைய நோய்கள் வருது, நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க, டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு. அதனால கூட இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குங்க. டுவர்ட்ஸ் த கிரீன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எஜுகேஷன்ல இந்த கிரீன் ஃபியூச்சர் எப்படி ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட இன்னையோட நியூஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.